உங்கள் அப்பா அம்மா 2 வயசில் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு தொடர்பே இல்லைன்னா திருப்பி அவங்களும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதான் கதி. நான் தாண்டா உன்னை பெத்தேன்னா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த புள்ள கேட்குமா? கேட்காது. அதே தான், டேய் நீ நம்ம ஆள்றா, நம்ம சதுரகிரியில் ஒன்றா இருந்திருக்கோண்டா அப்படின்னு சொன்னால் யாராவது கேட்பீங்களா? அவ்வளோதான் விஷயம். அதை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை எப்படி பிரதானமாக கடத்த முடியுமோ அதை இறையாற்றல் கடத்துது. ஒரு வாய்ப்பை வழங்குது எல்லாத்துக்கிட்டையும். உங்களுக்குள்ள அது என்ன சொல்லுதுன்னா, கடவுள் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்சியோ ஆள் தேவையோ இல்லை. ஒரு மனிதன் இந்த நகரத்துக்குள்ள வசிக்கிற எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு இறைத்தன்மை இருக்கு. உண்மையாக இறைத்தன்மை இருக்கு. இறை அப்படிங்கிறத நீங்க தனியா பிரிச்சு பாக்குறீங்க. நீங்களே இறைன்னு தான் நான் சொல்றேன். கடவுள்னு நீங்க ஒரு தனியா ஒரு செக்ஷனை வச்சு ஒருத்தரை பாக்குறீங்க, நீங்களே கடவுள் தான். அந்த உண்மை செயல் உங்களுக்குள்ள இருக்கு. ஒரு தனி மனிதனுக்கு எப்படி இப்படி ஒரு விஷயம் கிடைக்கும்? தன்னை உணர்ந்ததுனாலதான் இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அப்ப அதே ஆப்போசிட்ல உணர்ந்தா அது கிடைக்கும், அது நடக்கும். அப்ப அங்க என்ன ஆகும்னா, உரை நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டா 10 கடையில போய் 10 வீட்டுல போய் நிக்க மாட்டீங்க. அது வேலை கிளியரா இருக்கும்ல, அவ்வளவுதான் விஷயம். இது படைப்போட தத்துவத்துக்குள்ள நிறைய சின்ன 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 லேயர் இருக்கும். நான் என்னன்னா அதெல்லாம் விட்டுட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கான காலமும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற தியானமோ இல்ல யாராவது ஒருத்தர் பிடிச்சு போய் அதுல உண்மை தத்துவத்துல நின்னீங்கன்னா ஒரு நாள் நீங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இது யாருக்கோ நீங்க பயனுள்ளதா இல்ல யாருக்கோ உதவ போறதா கிடையாது. உங்களுக்கு நீங்களே உதவிக்கு போறதுக்காக தான் செயல்தான். இது புரிஞ்சா ஒரு விஷயம் நல்லா இருக்கும்.